ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பிஎஃப் அப்ளை பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். பிஎஃப் வந்து உங்களுக்கு நீங்களே அப்ளை பண்ணாலும் சரி, இல்லைனா நீங்கள் ஒரு கம்பெனி வச்சு உங்கள் எம்ப்ளாயர்ஸ்க்கு நீங்கள் பிஎஃப் அப்ளை பண்ணுறதுனால இப்படி பண்ணிடலாம். அதுக்கு மெம்பர்ஷிப் ஐடி வேணும். அந்த பிஎஃப் அப்ளை பண்ணக்குள்ள மெம்பர்ஷிப் ஐடி ஓப்பன் பண்ணுறது எப்படின்றத தான் பார்க்க போகிறோம். க்ரோமில் போய் இபிஎஃப்னு டைப் பண்ணுங்கள். அதில் இபிஎஃப் ஃபார் எம்ப்ளாயீஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் சர்வீஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஃபார் எம்ப்ளாயர்ஸ் இல்லைனா ஃபார் எம்ப்ளாயீஸ்ன்னு இருக்கும். அதில் எம்ப்ளாயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதில் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணால் இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதில் சைன் அப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதில் நேம் கொடுத்துருக்க காலத்தில் உங்கள் நேம் என்டர் பண்ணிடுங்க. அதில் பேக்கில் உங்களோட லாஸ்ட் நேம், அதாவது இனிஷியல், அதை கொடுத்துடுங்க. அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், ஜிமெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க. அதில் தான் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும். அப்புறம் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோடுன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் கொடுத்துருக்க நம்பரை அப்படியே ரைட் சைடு இருக்கிற பாக்ஸில் ஃபில் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதில் சைன் அப் ஆப்ஷன் ஒன்று கிளிக் பண்ணுங்கள். எல்லாம் கொடுத்து சைன் அப் ஆகணுன்னா உங்களுக்கு உங்கள் மெயிலுக்கு வந்து லிங்க் அனுப்பியிருக்காங்கள மெசேஜ் மேலே க்ரீன் கலரில் லெட்டரில் தெரியும். அப்புறமா நீங்கள் உங்கள் மொபைலில் ஜிமெயில் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்கள். ஜிமெயிலில் அந்த லிங்க் கிளிக் பண்ணியாச்சுன்னா ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அந்த போர்ட்டல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வெரிஃபிகேஷன் கோடுன்னு கொடுத்துருக்க நம்பரை கொடுத்து ஜெனரேட் ஓடிபின்னு உள்ளதை கொடுங்க. அதை கொடுத்ததும் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் மொபைலுக்கு வந்த ஓடிபியை டைப் பண்ணி வெரிஃபைன்னு உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு அது வெரிஃபிகேஷன் ஆகிருக்கும். இனி நீங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்ட், ஒரு வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பிஎஃப் அப்ளை பண்ணுற ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலுக்குள்ளே போயிடலாம். இந்த பிஎஃப் அப்ளை பண்ணுற டேஷ்போர்டு எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம். நீங்கள் லாகின் கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைடு மேலாத்த பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்கள் ஒர்க்கர்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் பிஎஃப் அவைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்.